அதில் முக்கியமான படம்னா அந்த கேம் சேஞ்சர் தான் சார். அந்த படம் இந்த ரிலீஸுக்கு பின்னாடி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு, நெகட்டிவாக தான் வந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சங்கரோட அந்த சோழியை முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்துலேயே 5 மணி நேரம் எடுத்துட்டு 2 மணி நேரத்தை கட் பண்ணி தூக்கி போட்டேன்னு அவர் பெருமையாக சொல்கிறார். பல நல்ல காட்சிகள் அதில் போயிருச்சோன்னு நான் நினைக்கிறேங்கிறாரு. இப்போ படத்தில் இருக்கிற இந்த காட்சியே அவர் நல்ல காட்சின்னு நினச்சதுனால தான் அந்த காட்சியை வெட்டி போட்டிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதுவே நல்ல காட்சின்னு அவர் நினச்சாருன்னா அதை விட நல்ல காட்சின்னு அவர் சொல்கிறத நம்ம ரசிக்கலையே. காலம் மாறிக்கிட்டே இருக்குங்க, ரசனை மாறிக்கிட்டே இருக்குது, காலம் மாறிக்கிட்டே இருக்குது. நம்மளை நாம் அப்டேட் பண்ணிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். பட் அவர் அப்டேட் பண்ணிக்கலையோங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி கதைகளை கிரிஞ்சுட்டு போயிடுறான் ஈஸியாக. அப்போ ரொம்ப இந்த காலத்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை சொல்ல வேண்டியதாக இருக்குது. மகாபாரதத்து கதையையும் கிருஷ்ணரையும் இப்போ கல்கியையும் சொல்கிறாங்க. ஒரு படம் ஒன்று அமிதாப் பச்சன்லாம் நடித்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது இந்த புராண கதைகளின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு கதையாக இருக்குது, ஒரு படமாக இருக்குது. உள்ளபடியே கிரிஞ்சுன்னு அதை தான் நம்ம சொல்லணும். ஆனால் அதை எடுத்த விதம் இருக்குல்ல, மொத்த கூட்டம் போய் உட்காந்துருக்கு. இந்த ஐடி இளைஞர்கள்லேருந்து கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் போய் உட்காந்து அந்த படத்தை ரசிக்கிறாங்க. அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்ட கதை வேணால் எங்கேயோ போயிருக்கலாம், அதை கொண்டு இன்றைக்கி இந்த ஐடி யுகத்தோடு கொண்டு இணைக்கிறான்ல, அதுதானே ஒரு டைரக்டருக்கான இது அப்டேட்டு. ஸோ அது சங்கர்கிட்ட இருக்கான்னா இல்லை.